உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிற தேவாதி தேவனுடைய உன்னதமான திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் இந்த காலை ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியுடைய தயவு இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இம்மட்டும் நம்மை அற்புதமாய் காத்து வருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். காலங்கள் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது, நாட்கள் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, அதிக நேரம் தேவ சமூகத்தில் நாம் நிற்கவும் ஜெபிக்கவும் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கிருபைகளை அளவில்லாமல் தருவாராக. இந்த காலை நேரத்துக்காய் கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை நேரத்திலும் சங்கீதம் 61 சங்கீதம் 1 முதல் நாம் வாசித்து நாம் பாடி தேவனே நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். சங்கீதம் 61:1 முதல் வாசிக்கலாம். தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். ஆமென். நல்ல அழகான ஒரு வார்த்தை. தேவனே, நான் ஜெபிக்கிறேன், நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன், உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். அப்பா, நான் எதுக்கு ஜெபிக்கிறேன் அது கொஞ்சம் கவனிங்கப்பா, கவனிங்க. அடுத்த வசனம், என் இருதயம் தோயும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய் விடும். ஆமென். என் இருதயம் கலங்கும் போது, என் இருதயத்தில் பலவிதமான சோர்வுகள் வரும் பொழுது உம்மை நோக்கி கூப்பிடுறப்பா, நீ என்னை தூக்கி உயரத்தில் கொண்டு வைப்பீங்க. 3வது வசனம், நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமாய் இருந்தீர். அல்லேலூயா. நீரே எனக்கு அடைக்கலம், சத்துருக்களுக்கெல்லாம் விலக்கி பாதுகாக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் நீர்தான் ஆண்டவரே. ஆமென். நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நானோ ஆண்டவரே உடைய சமூகத்தில், உங்க கூடாரத்தில், உடைய சட்டைகளின் மறைவில் வந்து நான் தங்கி இளைப்பாறிக்கொண்டே இருப்பேன் அப்பா. ஏசாயா 25 அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற போது ஒரு வசனத்தை கூட வாசித்து நாம் பாடி ஆராதிக்கலாம். 25:4 பாருங்கள். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். ஆமென். அல்லேலூயா. பெருவெள்ளத்துக்கு பெருவெள்ளம் நம்மளை மோதி அடிக்கப்படுகிற பொருள்களை ஆண்டவர் நமக்கு உதவியாக இருக்கிறார் பாருங்க. நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடன், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல்.
கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் உடையவரும் ஆதியும் அந்தமுமானவரும் தொடக்கமும் முடிவுமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான காலை வேளைக்காய் உமக்கு நன்றி. இப்படி சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இணைந்து உம்மை பாடி ஆராதித்து இப்படி திருநாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, கர்த்தரை நம்பி இருக்கிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லுடைய நிலையில் தங்குவான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. உடைய நிலையில் தங்குவதற்கு கிருபை அளித்தீரே, உமக்கு நன்றி. நன்றி அப்பா, நன்றி. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் விலையேறப்பட்ட திருநாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களை கேட்பதற்காய் நன்றி சொல்லுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுது நாம் சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் பாடி ஆராதிக்கலாம். அவர் நமத்தில் இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்மை மூடிக்கொண்டே இருக்கிறது. ஆமேன். அதிகாலையில் என் விண்ணப்பம் உடைய சமூகத்திற்கு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அதிகாலையில் தேடுகிறவனை கண்டடைவார்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலை நேரத்தை உற்சாக பலியிட்டு தேவனை மகிமைப்படுத்தி பாடுகிற போது அவருடைய மகிமை நம்மை மூடுவதை காண்பீர்கள். பயங்கள் மறைந்து போகும், துக்கங்கள் மறைந்து போகும். சமாதான சந்தோஷம் உங்கள் உள்ளத்தையும் உங்கள் இல்லத்தையும் நிரப்புவதை நீங்கள் நிச்சயமாய் காண்பீர்கள். உற்சாகமாய் பாடி சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கலாமா? நன்றி, நன்றி. நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. திருத்துவ தேவன் மகிமைப்படுவாராக. ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு தேவன் மகிமைப்படுவாராக. ஜீவனுள்ள தேவன் மகிமைப்படுவாராக. நன்றி பிதாவே, நன்றி, நன்றி. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவன் இயேசுவை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, அல்லேலூயா. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுமே. முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுமே. உயர்ந்தவரே, சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்த
நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்வோம் ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்வோம் நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம் ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம் ஹalleluya பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம் கழுவிய நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே கழுவிய நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம் ஹalleluya கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம் ஹalleluya மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் ஹalleluya மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஹalleluya ஆராதனை நாயகன் நீரே ஹalleluya ஆராதனை வேந்தனும் நீரே மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே முழங்கால் யாவும் முடங்கிடவே மகிழ்வுடன் தொழுத்திடவே முழங்கால் யாவும் முடங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவே ஹalleluya ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஹalleluya ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சொன்னீரே ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சொன்னீரே விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே என்றென்றும் தொழுதிடுவே ஆமென் விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே என்றென்றும் தொழுதிடுவே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே பழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு அவரையே நம்பீரு ஆமென் ஆமென் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு அவரையே நம்பீரு மகிழ்ந்து களி கூறு தொடர்ந்து துதிப்பாடு ஹalleluya மகிழ்ந்து களி கூறு தொடர்ந்து துதிப்பாடு இதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேற்றுவார் இதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேற்றுவார்
மனம் ஆமென். பதறாதே. புதிய காரியங்களை செய்வீராக. முல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். முல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். ஆமென், ஆமென். காத்திரு பொறுத்திரு கர்த்தரை நம்பியிரு காரியத்தை வாய்க்கச் செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரை நம்பியிரு காரியத்தை வாய்க்கச் செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு. அவரை நம்பியிரு. வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு. அவரை நம்பியிரு. ஹalleluya. ஹalleluya. ஆமென், ஆமென். ஹalleluya. ஹalleluya. உற்சாகமாய். ஹalleluya. ஹalleluya. ஆராதனை, ஆராதனை. துதி ஆராதனை ஆராதனை. ஆமென் ஆமென் ஆராதனை ஆராதனை. துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. தூய ஆவியே உமக்கு ஆராதனை. துணையாளரே உமக்கு ஆராதனை. அதிகாலை ஆராதனை. ஆவியே உமக்கு ஆவியிலும் உண்மையிலும் கர்த்தருக்கு ஆராதனை. ஆராதனை. உமக்கு ஆராதனை. வானப்பிதாவே உமக்கு ஆராதனை. வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானப்பிதாவே உமக்கு ஆராதனை. வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை. துதி ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. துதி ஆராதனை ஆராதனை. 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 ஆமென். ஆராதனை. ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை. ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை. ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை. ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. மேசியாவே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை. துதி ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. துதி ஆராதனை ஆராதனை. 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 ஆமென். ஆராதனை, ஆராதனை. 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 உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். மரித்தெழுதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். திருத்துவ தேவனை ஆராதிக்கிறோம். அதிகாலையில் ஆராதிக்கிறோம். சோத்திர பலியிட்டு உம்மை ஆராதிக்கிறோம். உடைய மகிமை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிற காலை வேளைக்காய் நன்றி. பலப்படுத்துகிற காலை நேரத்துக்காய் நன்றி. நன்றி. ஹalleluya. புது கிருபையினால் எங்களை திருப்தியாக்குகிற காலை நேரத்துக்காய் நன்றி. எஸ், ஆமென். இந்த நாளுக்கு வேண்டிய புது கிருபைகளை எங்களுக்கு தருகிற காலை வேளைக்காய் நன்றி. தடைகளை தகர்த்து சத்துருக்களை மேற்கொள்ளுகிற கிருபைகளை தருவதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி ஆவியானவரே. ஓ ஹalleluya.
ஜெபிப்போம். தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் காத்ததற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை தயவு இரக்கம் வெளிப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். உம்மோடு இருக்கிற உறவுகள் இன்னும் பலப்படக்கத்த உதவி செய்யும். தேவனுக்கு அருகில் நெருங்கி வருவதற்கு உதவி செய்யும். தேவ சித்தத்தை செய்வதற்கான வாஞ்சிதாகத்தை எங்களுக்கு ஏற்படுத்தும். என்ன நோக்கத்திற்காக எங்களை அழைத்தீரோ அந்த நோக்கத்திற்கு ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபைகளை தாரும். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். புதிய வழிகள் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எதற்காக எங்களை பிடித்தீரோ, அழைத்தீரோ, தெரிந்து கொண்டீரோ, ஆண்டவர் ரட்சித்தீரோ, அபிஷேகித்தீரோ, கிருபைகளை தந்தீரோ, அந்த நோக்கம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற காணப்பட அனுக்கிரகம் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிற கிருபைகளுக்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே. பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னீரே. பரிசுத்தத்தில் வளரட்டும், விசுவாசத்தில் வளரட்டும், தேவ உறவில் வளரட்டும், தேவ சித்தம் செய்வதில் வளரட்டும், தேவன் நடத்தப்படுவதில் வளரட்டும், தேவ நோக்கத்துக்காக வாழுகிற வாழ்க்கையில் வளரட்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு அது அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபைகளை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி. எங்களை நடத்தும், கரம் பிடித்து நடத்தும், அற்புதமாய் நடத்தும், உடைய விருப்பத்தின்படி நடத்தும், தேவ சித்தத்தின்படி நடத்த போகிற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி, 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 நன்றி. கிருபை வெளிப்படுவதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரே. ஹல்லேலூயா. சர்வ வல்லமைகளே எங்கள் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உன்னதமானவருடைய மறைவிலே, சர்வருடைய நிலையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட பேசுவதற்கு நான் தேவனுடைய முகத்தை நான் நோக்கி பார்த்தபோது, தேவனிடம் கேளுங்கள் என்ற தலைப்பில் உங்களோட வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு வார்த்தைகளை கொடுத்தார். அதற்கு ஆதாரமாக மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்கள். மத்தேயு 7:11. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது, நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ நம்ம ஜெபிக்கிற போது தேவன் நன்மையான காரியத்தை நம் வாழ்க்கையில் அவர் செய்கிறார். ஏனென்றால் அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று சங்கீதம் 119:68 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 10:38 நாம் வாசிக்கிற போது அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நன்மை செய்கிற தேவன், நலமானதை செய்கிற தேவன், நம் எதிர்காலத்தை அறிந்த தேவன். ஆகவே நாம் வேண்டிக் கொள்ளுகிற போது நம்முடைய ஜெபத்தை கேட்டு நன்மையான, நலமான, சிறப்பான காரியத்தை வாழ்க்கையில் தேவன் செய்கிறார். அல்லேலூயா. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற போது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. ஆமென், அல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அல்லேலூயா. அப்போ நன்மைகள் எல்லாம் தேவனிடமிருந்து இறங்கி வருகிறதாய் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென். அதே போல வாசிங்கள் யோவான் 3ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருகிற போது 27வது வசனம், 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, யோவான் பிரதித்துரமாக பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். ஆமென், அல்லேலூயா. பரலோகம் தான் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறது. அல்லேலூயா. பரத்திலிருந்து உண்டாகி நமக்கு கடந்து வருகிறது. அப்போ பரலோகத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டாலே ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். யோவான் 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற போது, யோவான் 14:13 நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். நம்ம கேட்கிற போது பிதா மகிமைப்படும்படி கர்த்தர் அதை செய்வார் என்று நமக்கு வாக்களித்திருக்கிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டார், அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிற போது அவர் கேட்கிறார், கேட்டதற்கு பதிலளிக்கிறார். ஏனென்றால் அவருக்கு ஒரு பெயர் ஜெபத்தை கேட்கிறவர் என்று சங்கீதக்காரன் தாவீது அவருக்கு ஒரு பெயரை வைத்தார். ஜெபத்தை கேட்கிறவரே, அல்லேலூயா, ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர், ஜெபத்தை கேட்டு மகிமையான காரியங்களை செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆகவே நாம் தேவனிடம் நாம் கேட்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த திரு நாமம் மகிமைப்படுவதாக நாம் தேவனிடம் நாம் கேட்க வேண்டும். நீங்கள் என்ன கேட்க போகிறீர்கள்? அதான் செய்தியுடைய முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் ஆண்டவரிடம் என்ன கேட்பீர்கள்? இன்றைக்கு இரவு ஆண்டவர் உங்களுக்கு தரிசனமாகி உனக்கு வேண்டியதை கேள் என்று உங்களிடத்தில் தேவன் கேட்டால் நீங்கள் எதை கேட்பீர்கள்? சற்று யோசிச்சு பாருங்க. இப்போ மனசுக்குள்ள அநேகருக்கு அநேக காரியங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் எதை கேட்பீர்கள்? ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் சிலர் எதை கேட்டார்கள் என்பதைத்தான் உங்களுக்கு வார்த்தையாக சொல்வதற்கு தேவனுக்கு கிருபை தந்திருக்கிறார். ஆமென். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்கள். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம், கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். என்ன விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொன்னார். 6வது வசனம், அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபை அவருக்கு காத்து இந்த நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். அடுத்த வசனம், இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரின் உமது அடியான என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்துல ராஜாவாக்கினீரே, நானோ வென்றால் போக்கு வரவு அறியாத சிறுபிள்ளையாய் இருக்கிறேன். அடுத்த வசனம், நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் நான் இருக்கிறேன். அடுத்த வசனம், ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். இப்படி விண்ணப்பம் பண்ணுகிறார் பாருங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்துச்சு. அப்போ கவனிங்க, சாலமோன் ஜெபித்தது ஆண்டவரிடத்தில் கேட்ட அந்த காரியம், விண்ணப்பம் பண்ணின காரியம் ஆண்டவர் சந்தோஷப்படுத்திட்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம் ஆண்டவரிடத்தில் கேட்கிற ஒரு காரியம் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவதாக இருக்க வேண்டும். ஆமென். அது தேவ சித்தமாக இருக்க வேண்டும். அதன் மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இருக்க வேண்டும். நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். தேவனுடைய திருநாமத்தை உயர்த்துவதாக இருக்க வேண்டும். சாலமோன் கேட்ட இந்த காரியம் ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷத்தை உண்டாக்கிட்டு. அடுத்த அவசரம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியால் உன் வார்த்தையின்படி செய்தேன். நீ கேட்டபடியே நான் உனக்கு செய்தேன். ஆமென். நீ கேட்டபடியே உனக்கு செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. பாருங்க, அந்த ஜெபம் ஆண்டவரிடத்தில் கேட்பது. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது பரமபிதாவிடம் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையானவைகளை செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ நன்மையான காரியங்களை செய்கிற தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கிற போது, மன்றாடுகிற போது, விண்ணப்பம் பண்ணுகிற போது, நம்முடைய விண்ணப்பம் தேவனுக்கு மிகவும் சந்தோஷத்தை உண்டாக்குகிற, மகிழ்ச்சியை உண்டாக்குகிற, பிரியத்தை உண்டாக்குகிற ஒரு விண்ணப்பமாக இருக்கும் என்றால் நாம் கேட்டதையும் கொடுப்பார், நாம் கேட்காததையும் தேவன் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? பிரசங்கியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம்,
தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. மனம் பதறி கூட ஒரு வார்த்தை நீ சொல்லாமலும் இரு, கவனமாயிரு. இப்படி பரிசுத்த வேதாகமத்தில் அநேகர் ஆண்டவிடத்தில் விண்ணப்பம் பண்ணி இருக்கிறார்கள். சிலரை மட்டும் நான் குறிப்பிட்டு நான் சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். அன்னாள் ஆலயத்துக்கு போகிறாள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிற போது, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம், அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, அல்லேலூயா, விண்ணப்பம் பண்ணி, சேனைகள் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நிலைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தாள். இங்க பாருங்க, எனக்கு ஒரு ஆண் குழந்தையை நீ தர வேண்டும் என்று அவள் விண்ணப்பம் பண்ணினாள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அன்னாளுக்கு குழந்தை இல்லை என்கிற ஒரு நிந்தை இருந்தாலும், ஆனால் ஆண்டவருக்கு அந்த நேரத்தில் தீர்க்கதரிசி அவசியமா இருந்ததுனால ஆண்டவர் 2 பேருக்கு சேர்த்து கேட்கிறாங்க. ஆண்டவருக்கு ஒரு ஊழியக்காரன் தேவை, அவளுக்கு ஒரு பிள்ளை தேவை. பாருங்க, ஜெபம், அவருடைய விண்ணப்பம் தேவனுக்கு சந்தோஷப்படுத்தினதை நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்ப நம்முடைய விண்ணப்பம் தேவனுக்கு மிக பிரியமா இருக்கணும். அண்ணாவுடைய விண்ணப்பம் எப்படி இருந்திருக்கிறது? எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும், ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவருக்கு ஒரு ஊழியக்காரனாகவும் அவன் இருக்க வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணி, அந்த விண்ணப்பம் ஆண்டவருக்கு மிகவும் சந்தோஷத்தை உண்டாக்கினது. கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, சாலமோன் விண்ணப்பம் பண்ணுகிறார். அந்த விண்ணப்பம் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. இங்கு அன்னாள் ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறாள். அந்த விண்ணப்பம் தேவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்க வேண்டும். இன்னொருவர் எப்படி விண்ணப்பம் பண்ணுகிறார் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்கள். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம், அவர்கள் அக்கறைப்பட்ட பின் எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார். அல்லேலூயா, உம்மிடம் இருக்கக்கூடிய வரம் எனக்கு ரெட்டிப்பா வேணும். பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு மகத்துவமான ஒரு விண்ணப்பத்தை எலியாவை நோக்கி எலிசா ஏறெடுக்கிறார் என்பதை பாருங்கள். அதற்கு எலியா என்ன சொல்றார் பாருங்க, அடுத்த வசனம், அரிதான காரியத்தை நீ கேட்டாய். ஆமென். நீ சாதாரணமான காரியத்தை நீ ஆண்டவர்கிட்ட கேட்கல, அரிதான காரியத்தை கேட்டாய். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையை, இன்றைக்கு இரவு கர்த்தருக்கு தரிசனமாகிறார், இந்த அதிகாலையில் கர்த்தர் தரிசனமாகிறார். நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன கேட்பீங்க? உலக ஆசீர்வாதத்தை கேட்பீங்களா, இல்லை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கேட்பீங்களா? எதை கேட்பீங்க? யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் என்ன ஆண்டவர்கிட்ட என்ன கேட்பேன்? அல்லேலூயா. அப்போ நம்முடைய விண்ணப்பங்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். தேவனிடத்தில் கேட்கும்போது, தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது, பரிந்து பேசுங்கிற போது அதில் நாம் கவனமாக இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. அவருடைய தகப்பன் எதை கேட்டாலும் அவர் நமக்கு தருவதற்கு விருப்பம் உள்ளவர். ஆனால் அது தேவ சித்தத்தின்படியும் தேவநாமத்தின் மகிமைக்காக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மார்க்கு 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்கள். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்கள். அப்படியே இயேசு படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் இயேசுவோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க இயேசுவை வேண்டிக் கொண்டார். இங்க பாருங்க, 6000 பிசாசு பிடித்த ஒரு மனிதன் இயேசுவால் விடுவிக்கப்படுகிறான். வஸ்திரம் தெரியாதவன், தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டவன், வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு பிரிக்கப்பட்டவன், எப்போது சத்தம் எழுப்பி கொண்டிருக்கிறவன், அநேகருக்கு பயத்தை உண்டாக்கினவன், இயேசு கிறிஸ்துவினால் அவன் சுகமாக்கப்படுகிறான். அல்லேலூயா. முடித்தவுடன் அவன் என்ன கேட்டிருக்கணும்? எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரான் கேட்டிருக்கணும் இல்லையா? ஆனால் அவன் அப்படி கேட்கல. பாருங்க, அவன் சொல்கிறான், ஆண்டவர் தான் உங்களோட இருக்கணும். அந்த விண்ணப்பத்தை பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பம். நான் அந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆச்சரியமா இருந்தது. அவன் பாருங்க, ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஆண்டவரோட இருக்குன்னு நினைக்கிறான், ஆண்டவரை பின்பற்றணும் விரும்புகிறான், ஆண்டவர் உம்மோடு நான் இருக்கணும். ஆமென். சீசர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும்போது மார்க் 3:14 படி தம்மோடு இருக்கும்படி தான் கர்த்தர் சீசர்களை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மனிதன் விடுதலையாக்கப்பட்டவன். அவன் விடுதலையாக்கப்பட்டவன ஆண்டவர் தான் உம்மோட இருக்கணும், இந்த உலகத்துக்குள்ள நான் போக விரும்பல, உங்களோட நான் இருக்கணும் அப்படின்னு அவன் விண்ணப்பம் கேட்டான். இந்த விண்ணப்பங்கள் எல்லாம் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்படுத்தி இருக்கும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, அப்போ இந்த காலையில் நம்ம எதை ஆண்டவர்கிட்ட கேட்கணும்? விண்ணப்பம் பண்ணுகிறோம், உலகத்தின் காரியத்தையே கேட்டுட்டே இருக்கிறோம். எப்போ பார்த்தாலும் ஆண்டவரே எனக்கு இதை செய்யும், எனக்கு அதை செய்யும், இப்படியே நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோமே தவிர உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், உயர்ந்த ஆசீர்வாதங்கள், சிறந்த ஆசீர்வாதங்கள், மேன்மையான ஆசீர்வாதங்கள், சிதமான ஆசீர்வாதம், அரிதான காரியத்தை கேட்டாய் என்று சொன்னார். அப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே எனக்கு
இந்த ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற ஒரு பாரத்தை எனக்கு தாங்கப்பா. ஜனங்களை விடுவிக்கிற ஒரு அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா. கண்ணீரோடு வருகிற மக்களுக்குடைய கண்ணீரை துடைக்கிறது எனக்கு ஒரு கிருபை தாங்கப்பா. வேதத்தை வாசிக்கிற வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்கிற கிருபையை தாங்கப்பா. உம்மோடு இருக்கிற உறவில் பலப்படுகிற கிருபையை தாங்கப்பா. இப்படி கேட்டாங்க எவ்வளோ சந்தோஷப்படுவார். ஆக உலக ஆசீர்வாதம் கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்லவில்லை, உலக ஆசீர்வாதத்தை கேட்க வேண்டும். ஆனால் அதை விட முதன்மையானது, முக்கியமானது, முக்கியப்படுத்த வேண்டியது என்ன? தேவனோடு இருக்கிற உறவு, தேவனோடு இருக்கிற ஐக்கியம், தேவனுக்கு அருகில் நெருங்கி இருக்கிற அந்த வாழ்க்கை. அதை நாம் கேட்கும்போது ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். ஒரு சன்னத்தை பாடுவோமா? ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஒரு சமயம் ஒரு சிற்றூரை ஆண்ட ஒரு ராஜாவுக்கு பிறந்த நாள் வந்துட்டு, அந்த பிறந்த நாள் வந்த பொழுது தன்னுடைய நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் விருந்தளிக்க வேண்டும் என்று அந்த ராஜா விரும்பினாராம். ஆகவே எல்லாருக்கும் அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. அவர் ஆளுகை சேர்ந்த நாட்டில் இருக்க எல்லாரும் ராஜாவுடைய பிறந்தநாளை கொண்டாடுவதற்கு ராஜா அழைத்த இடத்திற்கு அரண்மனை சுற்றி வந்து கூடிவிட்டார்கள். எல்லாருக்கும் வெளியேறப்பட்ட சாப்பாடுகள் அங்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. எல்லாரும் வயதார சாப்பிட்டார்கள். ராஜா எல்லாரையும் பார்த்து சொன்னார், இப்போது உங்களுக்கு பரிசு பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நன்றாக சாப்பிட்டு வயதார சாப்பிட்டு போகும்போது ஒவ்வொருவரும் அவர்களுக்கு வேண்டிய பரிசு பொருளை எடுத்துக்கொண்டு உங்கள் வீட்டுக்கு திரும்பலாம் என்று சொல்லி ஏற்கனவே ராஜா சொல்லியிருந்தார். எல்லாரும் வயதார சாப்பிட்டார்கள். ஆமென். ராஜாவை வாழ்த்தினார்கள், மனதார வாழ்த்தினார்கள். எங்கள் ராஜா வாழ்க, எங்கள் ராஜாவுடைய ஆயுள் நாட்கள் பெருக எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் சின்ன ஒரு பையன் மட்டும் போகாமல் அங்கே நின்று கொண்டிருந்தான். அப்போ நின்று கொண்டிருந்த போது ராஜா அவனை பக்கத்தில் போய் கேட்டார், சிறுவனே நீ சாப்பிட்டாயா? நான் சாப்பிட்டேன். பரிசை எடுத்துக்கூட வீட்டுக்கு போயின்னு சொன்னாராம். பையன் தயங்கினான். என்னன்னு கேட்டாராம். நீ உனக்கு நிறைய பரிசு பொருளுக்கு வைத்து விருப்பமானதை எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு சொன்னபோது அந்த பையன் சொன்னானா ராஜாவை பார்த்து, ராஜாவே அந்த பரிசை காட்டிலும் நீர்தான் எனக்கு வேண்டும், நீர்தான் எனக்கு பெரிது, இந்த பரிசை காட்டிலும் நீர்தான் எனக்கு பெரியது, உம்முடைய அன்பு எனக்கு பெரியது என்று சொல்லி ராஜாவை சந்தோஷப்படுத்தினானாம். பின் நாட்களில் இந்த சிறுவனை தன் அரண்மனையில் அந்த ராஜா வைத்து கொண்டதாக ஒரு கதையை நான் படித்தேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, எல்லாரும் வயிறார சாப்பிட்டாங்க, பரிசு பொருளை எடுத்தாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் இவனுடைய நடப்பித்தலை பாருங்கள். ராஜா சந்தோஷம் அடைந்தார். இன்றைக்கி அதே போல தான் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வருகிறோம். ஆண்டவர் எனக்கு அதை தாரும், ஆண்டவர் எனக்கு இதை தாரும், எனக்கு இதை செய்யும் எல்லாம் கேட்குறோம். கேட்டுட்டு ஆண்டவரே உங்கள் அன்பு எனக்கு வேணும்ப்பா, நீங்கள் எங்களோடு இருக்கணும், நான் உம்மோடு இருக்கணும், உமக்கு எது பிரியமோ அதை மட்டும் தான் கேட்கணும் அப்படின்ற எண்ணங்கள் நம்ம இடத்தில் இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பம் ஆண்டவருக்கு எவ்வளோ பிரியமாக இருக்கும். இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நாம் மிக கவனமாய் விண்ணப்பம் பண்ணுவதற்கு கர்த்தர் கிருபைகளை நமக்கு தருவாராக. தேவனுக்கு பிரியமானதை, தேவனை சந்தோஷப்படுத்துவதை, நமக்கு அவசியமானதை. ஆனால் உலக ஆசீர்வாதத்தை கேட்கக்கூடாதுன்னல்ல, உலக ஆசீர்வாதத்தை நாம் கேட்கலாம். ஆனால் அதை விட முதன்மையாக கேட்க வேண்டியது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தேவனிடத்தில் கேட்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்கள். ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. அல்லேலூயா. நீ கேட்டு பெற்றுக்கொண்டவைகள். ஆமென். நம்ம பல காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கியிருக்கிறோம். அதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோமா? ஆண்டவரே என்னை அபிஷேகம், ஆண்டவருக்கு வரங்களை தாரும், எத்தனை நாள் கேட்டிருப்போம், அதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்டு பெற்றுக்கொண்டவைகள், ஆண்டவர் நமக்கு தந்தவைகள், நாம் கேட்காமலே தேவன் நமக்கு தந்தவைகள் உண்டு. அவைகளில் எல்லாம் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அவை எல்லாவற்றுக்கும் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. இதே போல உலக சம்பந்தமான ஆசீர்வாதத்தை கேட்ட சில ஆட்களையும் பார்க்கலாம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை பாருங்கள். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 51வது வசனம்.
இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். அல்லேலூயா. நல்ல விண்ணப்பம். ஆமென். ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறான். இயேசுனுக்கு அவனுக்கு என்னப்பா செய்யணும்? நான் பார்வையடைய வேண்டும். நல்ல விண்ணப்பம். ஏனென்றால் அவன் குருடனாக இருந்தான். அவனுக்கு அந்த நாட்களில் அது தேவை. இந்த நாட்களில் நம்ம என்ன கேட்கணும்? ஆண்டவரே, என் ஆவிக்குரிய பார்வை எனக்கு உண்டாக வேண்டும். வேதத்தின் ரகசியத்தை பார்க்கக்கூடிய மனக்கண்களை திறந்தரலும். சங்கீதம் 119:18 படி பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும். எபேசியர் 1:19, 2 அண்ட் அதன்படி ஆண்டவரே, பிசாசனால் குடாக்கப்பட்ட அநேக ஜனுடைய கண்களை கத்த திறந்தரலும் என்று தான் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. மார்க்கு 10:36 பாருங்கள். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை பாருங்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புறப்பா. அடுத்த வசனத்தை வாசிங்க. 37. அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். பாத்தீங்களா இந்த விண்ணத்தை? பாத்தீங்களா எப்படிப்பட்ட விண்ணப்பம் பாருங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, ஜெபம் பண்ணுவதிலே, விண்ணப்பம் பண்ணுவதிலே கவனமாய் இருப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஆமென். இது ஆண்டவரிடத்தில் கேட்டது உண்டு, மனிதனிடத்தில் கேட்ட சில காரியங்களும் உண்டு. அதை நம்ம பார்க்கலாம். யோசுவா 15:19 பாருங்கள். யோசுவா 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். காலேபுடைய மகளா இருக்கிற அக்சாள் காலேபை பார்த்து என்ன கேட்கிறா? எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றால், அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். அல்லேலூயா. இவங்க கேட்கிறாங்க, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை விட கொடுக்கணும். காலேபுடைய மகள் அக்சாள் கேட்கிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அவன் சிலுவையில் தொங்கி கொண்ட ஒரு கள்ளன் என்ன கேட்டான் ஆண்டவரை பார்த்து? லூக்கா 23:42 பாருங்க. லூக்கா 23:42, லூக்கா 23ஆம் அதிகாரம் 42வது வசனம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். அல்லேலூயா. இவர் இப்படி விண்ணப்பம் பண்றாங்க பாருங்க. ஆமென். இப்படி விண்ணப்பங்கள் இருக்கிறது. பல விண்ணப்பங்களை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 15:2 ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து சொல்றாரு. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்கள். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிற அடியனுக்கு என்ன தருவீர்? எல்லாருடைய வாழ்க்கையில் அப்படி ஏதாவது ஒன்று ஆண்டவரத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். நல்லது. ஏதாகிலும் ஆண்டவரத்தை பெற்றுக்கொள்ள மிக நல்லது. ஆனால் நாம் கேட்டு பெற்றுக்கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும். 106ஆம் சங்கீதம் 15வது வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 106:15 பாருங்கள். அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். கேட்டதை அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். அல்லேலூயா. சில நேரங்களில் கேட்டதை கொடுப்பார். ஆனால் அதனால் வருகிற பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்கிறது. ஆத்துமாக்கள் இளைப்பை கர்த்தர் கேட்டதை கொடுத்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டது வழியில் என்னெல்லாமோ கேட்டாங்க. ஆனால் அதனால் அவர்கள் சந்தித்த பிரச்சனைகளும் நமக்கு நன்றாக தெரியும். ஆகவே கேட்பதற்கு முன்பு தெய்வ சமூகத்தில் ஆவியானுடைய தூண்டுதலோடு கேளுங்கள். ஆவி ஜெபிக்கிறது ஆண்டுடைய உதவியை, ஆவியானுடைய உதவியை கேளுங்கள். பரிசுத்தாவுடைய ஒத்தாசையை கேளுங்கள். அவரால் தூண்டப்பட்டு கேளுங்கள். அது பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லூக்கா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, லூக்கா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், சகரியா பார்த்தா கேட்கிறாரு. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. பாத்தீங்களா? நீ செய்த வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்ப வேண்டுதல் கேட்கப்படுகிறது. விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், விண்ணப்பத்தை கேட்டு பதிலளிக்கிற தேவன். ஆனால் நாம் விண்ணப்பம் பண்ணுகிற போது அந்த விண்ணப்பம் கர்த்தருக்கு மகிமை கொண்டு வருவதாக இருக்க வேண்டும். அது தேவ சித்தமாக இருக்க வேண்டும். அது மூலம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி உண்டாக வேண்டும். தேவனை மகிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும். நாம் தேவனுக்கு அருகில் நெருங்கி வருவதாக இருக்க வேண்டும். அடுத்துடைய கண்ணீரை துடைப்பதாக இருக்க வேண்டும். அநேகரை ரட்சிப்புக்குள் நடத்துவதாக இருக்க வேண்டும். தேசத்திற்கு பரிந்து பேசுவதற்கேற்ற கிருபையை பெற்றுக்கொள்வதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட விண்ணப்பங்களை நாம் ஏறெடுக்கிற போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்துவதற்கு அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். யாக்கோபை பாருங்கள். யாக்கோபு ஆண்டோட்ட என்ன விண்ணப்பம் பண்றாரு பாருங்க. 28ஆம் அதிகாரத்தை வந்துட்டீங்கன்னா யாக்கோபு ஆண்டோட்ட விண்ணப்பம் பண்றார். ஆதியாகமம் 28:20. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து, அவர் சொல்றார், நீ என்னோட இருக்கணும். நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி, நான் போகிற இந்த பயணத்தை நீங்க காப்பாற்றணும். உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து, சாப்பாடும் வஸ்திரமும் எனக்கு தரணும்.
என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவீரானால் நான் சமாதானத்தோடு எங்க அப்பா வீட்டுக்கு திரும்பி நான் வரணும், கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்றாரு. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடையாகும், தேவன் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசோபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். தேவ சமூகத்தில் நாம் நிற்க வேண்டும். அல்லேலூயா. நாம் ஜெபிப்பதற்கு முன்னே நமக்கு என்ன தேவை என்று பிதா அறிந்திருக்கிறார் என்று மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற போது அது கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக இருக்கத்தக்கதாகவும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாய் நாம் விண்ணப்பம் பண்ணுவோம் என்றால், அந்த விண்ணப்பத்தின் மூலம் கர்த்தருடைய நாமம் நிச்சயமாக மகிமைப்படுமானால், அந்த விண்ணப்பத்திற்கு உடனே கர்த்தர் பதில் தந்து நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் கிருபை புரிந்தவராய் இருக்கிறார். இப்போது கடைசியாக உங்களிடத்தில் ஆண்டவர் கேட்டார், நீங்கள் என்ன கேட்பீர்கள்? அதுதான் இந்த செய்தியுடைய தலைப்பு. நீங்கள் ஆண்டவரிடத்தில் என்ன கேட்பீர்கள்? இந்த காலை நேரத்தில் ஆண்டு உங்களுக்கு தரிசனமாகி நீ விரும்புவதை கேள் என்று சொன்னால் நீங்கள் எதை கேட்பீர்கள்? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. அல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. பவுல் விண்ணப்பம் பண்ணுகிறார். பவுல் விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவர் பவுலுடைய விண்ணப்பத்திற்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். ஆண்டவரே, இந்த முள் என்னை விட்டு விலகட்டும், நீங்கி போகட்டும். ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். தனிமையான காலை நேரத்தில் அவருடைய கிருபை. கண்களை மூடி, பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அருமையானது அதிகாலை வேலைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. சரியாய் விண்ணப்பம் பண்ணுகிற கிருபை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு சாலமோன் ஜெபித்த அந்த ஜெபம் ஆண்டவரே உம்முடைய பார்வையில் நல்லதாக தெரிந்ததை போல, அந்நாள் ஜெபித்த ஜெபம் உடைய பார்வையில் சந்தோஷப்படுத்தினதை போல நாங்கள் ஜெபிக்கிற ஜெபமும் உமக்கு பிரியமாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய சமூகத்தில் இப்போது யாரெல்லாம் இதற்கு பின்பு செய்தி யாரெல்லாம் கேட்க போகிறார்களோ, அன்றாடமும் அனிதமும் ஜெபிக்கிற போது, மன்றாடுகிற போது, பரிந்து பேசுகிற போது, பரிதபித்து ஜெபிக்கிற போது, விண்ணப்பம் பண்ணுகிற போது, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக தேவனுடைய சித்தத்தை அறிந்து ஜெபிப்பதற்கு கிருபைகளை தரும்படியால் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏதோ கேட்க வேண்டும் என்று அல்ல, மனம் விரும்பினதை கேட்கும்படி அல்ல, உமக்கு மகிமை வரும்படி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் ஒருபடி இன்னும் முன்னேறும்படி, அப்படிப்பட்ட சிறந்த ஆசீர்வாதங்களை கேட்டு பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபைகளை தாரும். தகப்பனே, உமக்கு நன்றி. எலியாவை பார்த்து சொன்னார், அரிதானவற்றை நீ கேட்டாய், அதே போல நாங்களும் அரிதானவைகளை, மேன்மையானவைகளை, சிறந்தவைகளை, உன் நாமத்துக்கு மகிமைக்கு காரணமாக இருக்கிறவர்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை நாங்கள் கேட்கிற அதே நேரத்தில் உன்னதத்திற்குரிய
விலையேறப்பட்ட ஆசீர்வாதங்களை கேட்டு பழக்கப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படி ஜெபிக்கிறோம். மகிமையுள்ள திருக்கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது என்னதென்று உங்களுக்கு அறியாமல் இருக்கிறபடினால் ஆண்டவரே, எங்களுக்காக ஜெபிக்கிற பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கிருபைகளை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அன்பின் கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஜெபிக்கிற கிருபைகளை தாரும், மன்றாடி பரிந்து பேசுகிற கிருபைகளை தாரும். ஜெபாவியினாலும் விண்ணப்பத்தின் ஆவியினாலும் நீர் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், துதி பாடுவேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், துதி பாடுவேன், துதி பாடுவேன். என் தேவனே, என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். உலகமெல்லாம் மாயையா, உம் அன்புதான் மாறாதையா. உலகமெல்லாம் மாயையா, உம் அன்புதான் மாறாதையா, மாறாதையா. Hallelujah. 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 Amen. பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் வந்து நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டு ஆண்டவரே, உமக்கு சித்தமானவைகளை அவர்கள் வாழ்க்கையிலே செய்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலகத்தின் ஆசீர்வாதங்களிலும் இவர்கள் இன்னும் வளர பெருக கர்த்தர் கிருபையை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெப குறிப்பை பதிவிட்டு காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு விண்ணப்பத்தை கேட்டு மகிமையான காரியங்களை செய்யும். ஜெபங்களை கேட்பதற்காக ஸ்தோத்திரம். பல நாட்களாய் நம்முடைய பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற அந்த விண்ணப்பத்திற்கு கர்த்தர் பதிலளித்து துக்கம் சந்தோஷமாய் மாறும்படி அனுக்கிரகமாக நேரலும். ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் விலையேறப்பட்ட திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, அதிகாலை ஜெபத்தில் எங்களோடு கூட கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் விசேஷமாய் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம். இந்த காலை ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்றால் நீங்கள் மற்றவர்களுக்கும் இந்த காலை ஆராதனையை அறிமுகப்படுத்தும்படி பட்சமாய் அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர்களோடு இருந்து ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை உயர்த்துவாராக. ஆமென். நீங்கள் தேவனிடத்தில் என்ன கேட்பீர்கள்? தேவனிடத்தில் எதை கேட்பீர்கள்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை மேன்மைப்படுத்துவாராக. God bless you.